இயேசுவானவரும் சரி அப்போஸ்தலர்களும் எடுத்து இந்த வேத வாக்கியங்கள் சொல்லும்போது முந்தைய ஏற்பாடு தான். வேத வாக்கியங்களில் இப்படியாக இந்த பவுலடியாரை குறித்து பேதுருவானவர் சொல்லும் பொழுது 2 பேதுரு அதனுடைய 3வது அதிகாரத்தில் அவன் சொல்லுவதெல்லாம் கடினமாக இருக்கிறது, எழுத்துக்களை இப்படி எழுதிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க. கல்லாதவர்களும் நிலையில்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுவது போல இதையும் புரட்டுகிறார்கள். அப்படிங்கும்போது பேதுருவானவர் என்ன சொல்கிறாருன்னா, வேத வாக்கியங்கள் முந்தைய ஏற்பாடை சொல்லிட்டு பவுலடியார் எழுதின கடிதங்களும் அதோடு கொண்டு இணைக்கிறார். அப்போ நிச்சயமாக அவங்களுக்கு ஆரம்பத்தில் சுவிசேஷத்தில் இதை கொண்டு வராவிட்டாலும் போதனையில் இதை செஞ்சுருப்பாங்க. எப்படி இயேசுவானவர் வந்தார், எதற்காக வந்தார், அவர் யார். ஆதி அப்போஸ்தலர்கள், அடுத்ததாக அதில் இருந்த ஊழியக்காரர்கள், அதோடு கூட மற்ற ஊழியக்காரர்கள், மூப்பர்கள், போதிக்கக்கூடிய மூப்பர்கள், ஏன் சபையில் உள்ள ஒவ்வொருவருக்கும் தெளிவாக தெரிந்திருந்தது என்னவென்றால், இந்த முந்தைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட அந்த கிறிஸ்து தான் இயேசு. அவர் பாடுபடவும் உயிர்த்தெழுந்திருக்கவும் அவருடைய நாமத்தினாலே பாவம் மன்னிப்பும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஊழியத்தை தான் அவங்க செஞ்சுருக்கிறாங்க. இதுதான் போதனையாகவே இருந்திருக்கு.